Hi, I am Sabri Ganesh, a certified career counselor. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 4 years ஆஃப் இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். மேஜர் பேப்பர்ஸ் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்றத பார்க்க போகிறோம். ப்ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட் ஆஃப் ஒர்க் நீங்கள் 4 years கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்லாம் தேவைப்பட போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் என்னென்ன ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஆஸ் அ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ட்ரீம் ஆர்கனைசேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆர்கனைசேஷன் ப்ளஸ் அதோட சேலரி ரேஞ்ச் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சப்போஸ் இஃப் ஆர் பிளானிங் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ், வாட் ஆர் த ஸ்கோப் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 years ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் சர்க்யூட் தியரி படிப்பீங்க, ஃபீல்ட் தியரி, கண்ட்ரோல் தியரி அண்ட் பவர் சிஸ்டம்ஸை பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இந்த 4 yearsல படிப்பீங்க நீங்கள். ஸோ இந்த 4 years நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 43 தியரி பேப்பர்ஸ் இருக்கும், 14 லெபார்டரி இருக்கும், ஒரு மினி ப்ராஜெக்ட் இருக்கும், ப்ளஸ் ஃபைனல் இயரில் உங்களுக்கு ஒரு மெயின் ப்ராஜெக்ட் இருக்கும். உங்களோட மேஜர் பேப்பர்ஸ் ஜூரிங் திஸ் 4 years நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யூ வில் பி லேர்னிங் அபவுட் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் சர்க்யூட் தியரி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட், கண்ட்ரோல் சிஸ்டம், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ், ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங் அண்ட் பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த பேப்பர்ஸ்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் 4 yearsல நீங்கள் மேஜராக படிக்க போகிற டாபிக்ஸ். ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூ வில் ஹாவ் வைட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் போத் கவர்மெண்ட் செக்டார் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் செக்டார். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கோர் இன்ஜினியரிங் பிரான்ச். ஸோ அப்போ உங்களுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு ஹியூஜான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூ வில் ஹாவ் அ லிஸ்ட் ஹியர். ஸோ யூ வில் ஹாவ் எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், automotive industries, electromedical and control instrument manufacturing industries, electric power generation industries, semiconductor and electronic component manufacturing industries, and last you'll have telecommunication industries. So உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து you'll have a wide opportunity in both government sector as well as private sector. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு காம்போனன்ட் which means நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற அத்தனை எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் இனோவேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட இன்வென்ஷன் ப்ளஸ் அவரோட கிரியேட்டிவிட்டி தான் இருக்குது. ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தே வில் ஹாவ் அ வாஸ்ட் which means wide number of opportunities after completion of electrical engineering. So 4 years நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் if you want to become a successful electrical engineer நீங்கள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 4 years படிக்கிற அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் which means fundamental concepts of electrical engineering மட்டும் சஃபிஷியன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. You have to develop your skill while you are doing your electrical engineering. அந்த 4 yearsல நீங்கள் சைமல்டேனியஸாக ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு தேவைப்படுற ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கும் போது அல்டிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஜாப் அப்படின்றது கேரண்டி ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ ஆஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் அ நாலேஜ் அபவுட் இன்ஜினியரிங் டிசைனை பற்றின நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ட்ரபிள் ஷூட்டிங், டிவைசஸை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கான ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். டிவைசஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். ப்ளஸ் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இன் அடிஷன் டு தட் யூ ஷுட் ஹேவ் அ நாலேஜ் அபவுட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆஸ் அ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்காக தேவைப்படுற முக்கியமான வந்து ஸ்கில்ஸ். ஸோ வித்தவுட் தி ஸ்கில்ஸ் டெஃபினெட்லி ஆஸ் அ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட் யூ வில் நாட் கெட் அ ஜாப். ஸோ இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாப் அப்படின்றது அஷ்யூர்டு. ஸோ வைல் ஸ்டடிங் திஸ் 4 years அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கிறது மட்டும் இல்லாமல் யூ ஹாவ் டு டூ சம் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் விச் மீன்ஸ் ஆஸ் ஐ செட் ப்ரீவியஸ்லி. ஸோ நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கான கோர்சஸும் நீங்கள் அடிஷனலாக நீங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் 4 year கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜாப் அப்படின்றது இட் இஸ் அஷ்யூர்டு. ஸோ என்னென்ன உங்களுக்கு கோர்சஸ்லாம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ டிசைன் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் டிசைன் இன்ஜினியர் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா யூ கேன் டூ Altium software, you can learn Autodesk AutoCAD for electrical, then you can learn MATLAB, ஆர்கேட். ஸோ இந்த சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு டிசைன் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர் விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் ஒர்க் பண்ணணும், இல்லை ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் ரிலேட்டடான ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டூ PLC கோர்சஸ், SCADA கோர்சஸ் ஆர் DCS கோர்சஸ். ஸோ ஹியர் வி ஹாவ் சம் லிஸ்ட். ஹனிவெல் கம்பெனியோட சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்குது, எக்கோகோவோட சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்குது, அகேன் சிமென்ஸோட சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. இஃப் யூ ஆர் டூயிங் எனி ஒன் ஆஃப் த பர்டிகுலர்
பர்டிகுலர் பிஎல்சி பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைடாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு எம்பெடட் சிஸ்டம் ரிலேட்டடாக நீங்கள் போகணும் அப்படின்னா டெஃபினட்டாக யூ ஹேவ் டு லேர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் C++, தென் VHDL அண்ட் HDL. ஸோ இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர்ஸை நம்ம லேர்ன் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இது மட்டுமே இல்லாமல் ஆஃப்டர் ஜாயினிங் இன் டு சம் இண்டஸ்ட்ரி நம்ம க்ரோத் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒன் டே டெஃபினெட்லி வில் பிகம் அ ப்ராஜெக்ட் இன்ஜினியர். ஸோ அப்போ வந்து ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்கில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஸோ அது நீங்கள் 4 இயர்ஸ் படிக்கும் போதே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி குட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு பிகம் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் யூ கேன் லேர்ன் MS ப்ராஜெக்ட் ஆர் Primavera சாஃப்ட். ஸோ இன்னைக்கு மோஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலையை கிடைக்கல அப்படின்றாங்க. கண்டிப்பாக அது வந்து ட்ரூத் கிடையவே கிடையாது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க, ஹைலி பெய்ட் சேலரிலையும் வந்துட்டு பிளேஸ் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு இப்போ ரீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணிக்கிற ஸ்கில் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஸ்கில்லை கம்ப்ளீட்டாக நீங்கள் டெவலப் பண்ணிட்டு நீங்கள் 4 இயர்ஸ் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது நீங்கள் ஒரு காலேஜ் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவைப்படாது உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிரும். ஸோ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணல அப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டு ஒரு கம்பெனி பின்னாடி ஓடிட்டு இருக்கணும். அதுவே நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஸ்கில்டாக நீங்கள் வெளில வந்தீங்க அப்படின்னா கம்பெனி உங்கள் பின்னாடி இருப்பாங்க. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ஆர்டினரி இன்ஜினியராக நீங்கள் இருக்க போகிறீங்களா இல்லை ஒரு ஸ்கில்டு இன்ஜினியராக இருக்க போகிறீங்களான்றதை யூ ஹேவ் டு டிசைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரீம் ஆர்கனைசேஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் ஐ செட் earlier you will have both opportunities in government sector as well as in private sector. ஸோ அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் செக்டரில் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட்டில் ஒரு இன்ஜினியருக்கான ஒரு போஸ்டிங் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேஜராக ரெக்ரூட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து there will be a huge number of opportunity in government sector as well as in private sector. So private sector நம்ம பார்த்தோம் அப்படின்னா you will have most of the opportunity in electrical component manufacturing industries as well as power sectors உங்களுக்கு வந்து நிறைய opportunity இருக்கு. So after successful completion of electrical engineering ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஆவரேஜ் சேலரி இன் இந்தியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் சம்வேர் பிட்வீன் 6 lakhs to 7 lakhs இருக்கும். சப்போஸ் இப்போ டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 4 lakhs வந்து 5 lakhsக்குள்ளே இருக்கும். சப்போஸ் உங்களோட ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து 4 lakhs சேலரி வந்துட்டு பர் ஆனம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் செக்டராக இருக்கட்டும். ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் சேலரி இன் இந்தியா திஸ் இஸ் வாட் த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தே ஆர் கெட்டிங். Suppose after completion of your UG, if you want to planning for higher studies, you will have an option of doing MTech or ME. Suppose if you want to do MTech, you have to write GATE examination. If you want to do ME, you have to write TANCET entrance examination. So நான் முன்னாடியே சொன்ன மாதிரி electrical department பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு you will have more specialization. You will have both specialization in electronics as well as electrical. ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹியூஜான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஸ்கோப் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ப்ளஸ் அடிஷனலாக உங்களுக்கு ஜாப் கவர்மெண்ட் செக்டர்லேயே இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் செக்டரில் ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் சப்போஸ் PhD வரைக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் PhD என்ன ரிசர்ச் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கோப் ஆஃப் PhD ஆஸ் வெல் அஸ் நீங்கள் பண்ண போகிற ரிசர்ச் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னா வந்து வேலையே கிடைக்காது அப்படின்னு. அதுவும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னா வந்து ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் இன் கோர் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு நம்ம வந்துட்டு எவ்வளோ எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம டொமஸ்டிக் யூஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதுவே இண்டஸ்ட்ரியல் யூஸ் எவ்வளோ இருக்கும். ஸோ அப்போ நம்மளால கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து இன்ஜினியருக்கான டிமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்தியாவில் வந்து ஹை ரேட்டில் தான் இருக்குது. பட் அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஜினியர்ஸ் இருக்காங்களா நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து இட்ஸ் அ பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க் ஆக்சுவலி. என்ன ரீசன் அப்படின்னா பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷன் அது ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் செக்டராக இருக்கட்டும் அவங்களோட ஒன்லி ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து they are looking for a skilled engineer. They are not looking for a engineering completed student, which means யார் வந்துட்டு 4 years இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி வரும்போது கம்ப்ளீட்டாக ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு தேவைப்படுற ஸ்கில்லோட முடிச்சுட்டு வெளில வராங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து ரெடி. இல்லை எந்த ஸ்கில்லுமே நான் டெவலப் பண்ணல 4 years படிக்கும் போது, ஐ ஹாவ் ஒன்லி ஜஸ்ட் இன்ஜினியரிங் டிகிரி மட்டும் தான் எங்கிட்ட இருக்கு, ஐ ஹாவ் 90%, ஐ ஹாவ் டிஸ்டிங்ஷன் எல்லாமே இருந்தாலும் ஓகே, பட் ஸ்கில் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக யூ நாட் கெட் அ ஜாப் இன் கோர் ஃபீல்ட். அப்போ நீங்கள் 4 years கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்கில்லோட நீங்கள் வெளில வந்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு தேவைப்படுற ஸ்கில்லோட நீங்கள் வெளில வரும்போது யுவர் ஜாப் இஸ் 100% அஷ்யூர்டு.
ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன் நான். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து கைடன்ஸோ இல்லை உங்களுக்கு சப்போர்ட்டாக தேவைப்படுது, உங்களோட கெரியர் பார்த்து எப்படி டிசைட் பண்ணுறது, +2 முடிச்சதுக்கப்புறம் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறது, எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறேன். யூ கேன் சென்ட் அ மெசேஜ், டெஃபினெட்லி ஐ வில் சப்போர்ட் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் கேட்ச் இன் நெக்ஸ்ட் வீடியோ.